எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அரிசி மாவில் குலாப் ஜாமுங்க. இது வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு எடுத்துட்டு குலாப் ஜாம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி செஞ்சு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய அனுபவத்தை என்னோட பகிர்ந்துக்கோங்க. இது ஒரு ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட ஸ்வீட் ரெசிபிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு உளுந்து வடை எப்படி கிறிஸ்பியாக இருக்குமோ அந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்கும். 10 நிமிஷம் நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சா போருங்க. நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு அரிசி மாவு வச்சுண்டு இந்த ரெசிபி செஞ்சோங்கிறது சொன்னால் தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறது ரொம்ப சுலபம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அரிசி மாவுலேயே குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு 2 கப்பு அரிசி மாவு, அது நார்மல் அரிசி மாவோ இல்லை இடியாப்ப மாவோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 2 கப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு 1 கப்பு ஓரளவு புளிக்காத தயிர் எடுத்துக்கணுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு, அடுத்தது ஏலக்காய் பொடி. இந்த மாவு கூடவே நம்ம பிசைஞ்சு எடுத்தால் தான் நல்ல வாசனையாக இருக்கும். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி தயிரோடு அந்த அரிசி மாவை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கப்பு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப்பு தண்ணியை அப்படியே சேர்த்துடக்கூடாதுங்க. ரொம்ப பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டா திரும்பவும் நம்ம அரிசி மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும். முதல்ல 1/2 கப்பு தண்ணி சேர்த்தேன். அடுத்தது இன்னொரு 1/4 கப்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி சேர்க்கணும். முக்கியமாக இந்த குலாப் ஜாமுன் நல்லா மேலே மொறுமொறுப்பாக இருக்கும். இதுக்கு நல்லா அடித்து கலக்கிறதுல தாங்க இருக்குது. பாருங்கள், இன்னொரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். ரொம்ப ட்ரையாக மாவு இருக்குது. அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். திரும்பவும் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். பாருங்கள், இந்த மாவை பார்த்தாலே ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரு வச்சுண்டு கைவிடாமல் 5 நிமிஷம் நம்ம நல்லா அடித்து கலக்கணுங்க. எந்த அளவுக்கு இதை நம்ம அடித்து கலக்கிறோமோ நம்ம உளுந்து போண்டா எப்படி சாஃப்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படி கையால் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கணும், எடுக்கவும் வரணும். அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாக மாவு இருந்ததுன்னா அரிசி மாவு எண்ணெயில் பொரிக்கிறப்ப வேகாதுங்க. இன்னும் பாருங்கள், இன்னும் 2 டீஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன். பாக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி பாக்கி இருக்குது. அப்போ நம்ம 2 கப்பு அரிசி மாவு எடுத்தோம்னா கடைசியாக ஒரு 3 டீஸ்பூன் தண்ணி பாக்கி இருக்கிறப்ப நிறுத்திடுங்க. அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். நல்லா அடித்து கலக்கியிருக்கேன் பாருங்கள். ஒரு விப்பிங் க்ரீமை நம்ம அடித்தா எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறமும் இன்னும் ஒரு 1 நிமிஷம் நல்லா நம்ம இந்த மாவை அடித்து கலக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கலக்கிட்டு 1 மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுடணுங்க. நல்லா பீட்டரால் விப்பிங் க்ரீம் போலவே நல்லா ப்ளஃபியாக மாவு இருக்கிற மாதிரி அடித்தாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள், கொஞ்சம் அப்படி அலையாக வருது பார்த்தீங்களா? அரிசி மாவு கொஞ்சம் ஊற ஊற இன்னும் கொஞ்சம் கெட்டிப்படுங்க. 1 ஹவர் நம்ம வெயிட் பண்ணுவோம். 1 ஹவர் கழித்து இந்த அரிசி மாவை போண்டாவாக பொரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு அரிசி மாவு எடுத்தோம்னா அதே அளவுக்கு 2 கப்புக்கு சுகர் எடுத்துக்கலாம். 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பில் ஏற்றிட்டு ஒரு பிசுக்கு பதம் வரணுங்க. அந்த அளவுக்கு நமக்கு சுகர் சிரப்பு ரெடியானால் போதும். ரொம்ப நமக்கு 1 ஸ்ட்ரிங் பதம் தேவையில்லை. அந்த மாதிரி 1 ஸ்ட்ரிங் பதம் வச்சுருந்தோம்னா நம்ம பொரித்து அந்த அரிசி மாவு உருண்டைகளை போட்டோடனே மேலே சர்க்கரை பூத்து போயிடும். இப்படி சர்க்கரையை தொட்டு பார்த்தா நல்லா 2 கைகள்லையும் ஒட்டுது பார்த்தீங்களா? அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு இந்த சுகர் சிரப்பை ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ மாவை 1 மணி நேரம் கழித்து காமிக்கிற பாருங்கள், நல்லாவே ஊறி இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலகலாக தெரிஞ்சுது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து நம்ம வடை மாவு பதத்துக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? கிள்ளி கிள்ளி நம்ம எண்ணெயில் போடுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நீர்க்க இருந்தால் கூட நம்ம இது போண்டாவாக போடுறது கஷ்டங்க. ஏன்னா இதில் பசத்தன்மை கிடையாது. அரிசி மாவில் பசத்தன்மை இல்லை. இதே உளுந்து இல்லை மைதா மாவு கோதுமை மாவுனா பசத்தன்மை இருக்கும். மாவு கொஞ்சம் நீர்க்க இருந்துட்டா 1 டீஸ்பூன் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாங்க. அடுப்பில் சின்னதாக உருட்டி மாவை போடுறேன் பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வருது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுண்டு நிதானமாக பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம பொரித்து எடுக்கணுங்க. அதனால் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சோம்னா உள்ளே பார்த்திங்கன்னா மாவு வேகாது, அரிசி மாவாக இருக்கும். அதனால் நிதானமாக வேக வச்சு எடுக்கணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். முதல்ல போட்டோடனே நம்ம கரண்டி போட்டு கலக்காமல் ஒரு 2 நிமிஷம் நம்ம விடுவோம். எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு பாருங்கள், கிள்ளி கிள்ளி போடுறேன். ஒரு பக்கோடாலாம் எப்படி நம்ம கிள்ளி போடுவோமோ அந்த மாதிரி போடுறேன். ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாலாம் இருக்காது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிள்ளி போடுறதுக்குள்ளேயும் முதல்ல போட்டதெல்லாம் ஓரளவு நல்லா நிறம் மாறி இருக்குது பார்த்தீங்களா?
கரண்டியால் எடுத்து நல்லா கிளறி விடுவோம். இது வந்து ஒன்றோட ஒன்றுலாம் ஒட்டாதுங்க. முக்கியமாக எதனால் அப்படி இருக்குன்னு சொன்னால் பசத்தன்மை கிடையாது. அதனால் தனித்தனியாகவே இருக்கும். பாருங்களேன், நிதானமான தீயில நல்ல கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கலர் வந்தோடனேயே சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் நம்ம ஊற வச்சுடலாம். கொஞ்சமாக சின்ன கிண்ணத்தில் நானே எடுத்து காமிக்கிற பாருங்கள். நல்லா டக்கு டக்குன்னு சத்தம் கேட்குது. அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக பொரித்து நம்ம சுகர் சிரப்பில் ஊற வச்சாதான் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும், அதே சமயத்தில் சர்க்கரை அந்த சிரப்பு கோட்டிங் ஆகிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். அடுத்த இடும் இதே மாதிரி நம்ம பொரித்து எல்லாமே சுகர் சிரப்பில், முக்கியமாக கொஞ்சம் சுகர் சிரப்பு சூடாக இருக்கணும். கொஞ்சம் கூட நிறம் கம்மியாக எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் நிறம் கம்மியாக நீங்கள் பொரித்து எடுத்துட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே மாவு வேகாதுங்க. அதனால் பொன்னிறமாகவும் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த அரிசி மாவு உருண்டை ரொம்ப தீஞ்சு போகாத அளவுக்கு பார்த்து நம்ம பொரித்து எடுக்கணுங்க. சூடான சுகர் சிரப்பில் 10 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுடுங்க. 10 நிமிஷத்தில் அத்தனையுமே காலியாகிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது எவ்வளோ சுலபம் பாருங்கள். இப்போ ஒரு உருண்டையை எடுத்து காமிக்கிறேன். மேலே நமக்கு உளுந்து வடை எப்படி மொறு மொறுன்னு இருக்குமோ அதே மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த அரிசி மாவு தான் இருக்குது தவிர வேகாமல் இல்லை. அது வெள்ளையாக இருக்கிறதுனால வேகலைன்னு நினச்சிக்காதீங்க. நல்லாவே வெந்திருக்கும். அதுக்காக தான் நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் பொரிச்சு எடுக்கணும்னு சொன்னேன். சூடாக இருக்கிறப்பே சாப்பிட்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். மேலே ஆறிப்போனாலும் நல்லா தாங்க இருக்கும். சூடாகினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம், அவ்வளோதாங்க. அவசியம் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.